ஹலோ எவ்ரிவன். லாஸ்ட் வீடியோவில் ஆள் மனசுக்கிட்ட எப்படி ஆழமாக தெளிவாக ஒரு விஷயம் வேணுங்கிறத பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போது அந்த விஷயத்த எப்படி ஆள் மனசு நம்மக்கிட்ட கொண்டுட்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். பட் இது ஒரு ரியல் ஸ்டோரி கிடையாது, ரியலாக நடந்த ஸ்டோரி. இது உண்மையாகவே நடந்திருக்கு. ஒரு சின்ன ஊரில் ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அந்த பொண்ணுக்கு ஹேண்ட்பேக்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இவ என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, கிறிஸ்மஸ் அன்னைக்கு, கிறிஸ்மஸ் வரப்போது அந்த வாரத்தில் அவள் கடை வீதிக்கு போயிருக்கா. போகும்போது அங்கே ஹேண்ட்பேக் கடையை பார்த்துருக்கா. அதில் ஒரு பேக் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது இவளுக்கு பிடிச்சி போச்சு. பட் அது இருந்தாலும் அந்த ஹேண்ட்பேக்கோட ரேட் பார்த்தோன்னா அவகிட்ட இல்லாத ரேட்டு. ஏன்னா அது ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இவ ஏழை தான். இவளுக்கு அந்த அளவுக்கு இவ கையில் பணமே இல்லை. அப்போ இவ என்ன பண்ணா அப்படின்னா, நான் இதை மனசார ஏற்றுக்கிறேன். இந்த பை என்னோடது, இது விற்பனைக்காக இருக்குது. இந்த பையை நான் மனசார ஏற்றுக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்னோடய ஆள் மனசு நான் அடைய விரும்புகிறத கண்டிப்பாக நான் அடையிறபடி அது செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவளோட வருங்கால கணவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவள் எந்த ஹேண்ட்பேக்கை பார்த்தாலோ அதே ஹேண்ட்பேக்கை கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கா. எப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இவ பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்டும் பக்கத்தில் இல்லை. இவ ஆசைப்பட்டான்னு அவங்க ஹஸ்பண்டுக்கும் தெரியாது. இப்போது அவள் ஆசைப்பட்ட மாதிரியே அவளுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல், எந்த வழியில் அப்படின்னு அவள் யோசிக்காமல் அவள் பற்றியே சொல்லிட்டு போயிட்டா. ஸோ அதை பற்றின ஒரு பயமோ எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக இருந்தா. அவளுக்கு அது வேணும்னு யாருக்கிட்ட சொன்னா? என்கிட்டயோ உங்ககிட்டயோவா சொன்னா? இல்லை, அவளுக்குள்ளே இருக்கிற அவளோட ஆள் மனசுக்கிட்ட சொல்லியிருக்கா. ஸோ அவள் எதிர்மறையே இல்லாமல் நேர்மறையாக சிந்திக்கிற அவளோட ஆள் மனசுக்கிட்ட சொன்னான். அந்த ஆள் மனசு அவளுக்கு எப்படி வேலை செஞ்சதுன்னு தெரியுமா? நம்மளோட ஆள் மனசு பேசிக்காகவே 24 மணி நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம பகல் ஃபுல்லாக வேலை செய்கிறோம், நைட்டு தூங்குவோம். ஆனால் சில பேர் பகலில் என்ன வேலை செய்கிறாங்களோ அதுதான் நைட்டில் தூக்கத்தில் உளருவாங்க. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? ஏன்னா அவங்க ஆள் மனசு அப்போது வேலை செய்ய ஸ்டார்ட் ஆகும். அப்போ அது வேலை செஞ்சிட்ருக்கும். அதை தான் அடுத்த நாள் அவங்க வேலை செய்கிறதுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ நம்ம 24 மணி நேரமும் நம்மளோட ஆள் மனசு வேலை செஞ்சிட்ருக்கிறனால நம்ம என்ன சிந்திக்கிறோமோ, இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எடுத்தால்